ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம நிலா இருந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பி போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா இருந்துட்டு ராகவ் ஒன்று கூப்பிடுறாங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உன் மேலே ராகவ் செம்ம கோவத்தில் இருக்காரு, நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா சொல்லவும் நிலா ரொம்பவே பயந்து போகிறாங்க. திவ்யா, நான் என்ன சொல்கிறேன், நான் எதுவுமே தப்பு பண்ணவே இல்லையே, எல்லாத்தையும் கரெக்டாக தான் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்புறம் எதுக்காக ராகவ் இவ்வளோ கோவமாக இருக்காரு? நான் அவரை அவ்வளோ கோவமாக பார்த்ததே இல்லை தெரியுமா? ஏதாவது பிஸ்னஸில் பிரச்சனை வந்தவோ, நம்ம பண்ணி கொடுத்த ப்ராஜெக்டில் பிரச்சனை வந்தவோ மட்டும்தான் ராகவ் இவ்வளோ கோவப்படுவார். ஆனால் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இந்த கோவத்தை நான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவே இருக்குது. நீ எதுக்கும் ராகவ் கூப்பிட்றாரு, போய் என்ன ஏதுன்னு கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலாவும் பயந்துக்கிட்டே போகிறாங்க. ராகவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணி வச்சுருக்கீங்க நிலா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் எதுவும் பண்ணலையே ராகவ் அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிடுறாங்க. நீங்கள் பண்ணாமையா இது எல்லாமே நடந்துட்டுருக்கு. ஆஃபீஸில் ஜாயின் பண்ணும்போதே உங்கள் பர்த்டே ரேட்டை குறிக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ராகவ், என்ன சொல்கிறீங்க? ஆமாம், உங்கள் பர்த்டேவை நாங்கள் இவ்வளோ இதாக மிஸ் பண்ணிட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸும் பார்த்திங்கன்னா கேக் எடுத்துக்கிட்டு வராங்க. நீலா பயங்கர சர்ப்ரைஸாக ஆக்குறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா ராகவ் உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு சொன்னார், அதனால தான் உன்னை ப்ராங்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் கேக் வெட்டுங்க, நேற்றே வெட்டியிருக்கணும் ஆனால் வெட்டாமல் போயிட்டுங்க, சரி வெட்டுங்க, நீங்களும் இந்த ஆஃபீஸில் ஒருத்தர் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நிலா கேக் வெட்டி கொடுக்குறாங்க. திவ்யா இருந்துட்டு, என்ன நிலா நேற்று பர்த்டே நீங்கள் சொல்லவே இல்லையே, சொல்லியிருந்தா ட்ரீட் கேட்போன்னு பயந்துக்கிட்டு சொல்லாமல் விட்டுட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லவும், நிலா இருந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, சேல்ரி வந்த உடனே கண்டிப்பாக ட்ரீட் வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ராகவ் என்ன நிலா, சேல்ரிக்காகவா நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களுடைய சார்பாக நானே இவங்களுக்கு ட்ரீட் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம ராகவ் சொல்கிறாங்க. ஐயோ ராகவ், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்துக்கலாம் இரு நிலா, நீங்கள் கொடுத்தா என்ன, நான் கொடுத்தா என்ன, நிலாவோட சார்பாக நான் உங்களுக்கெல்லாம் ட்ரீட் கொடுக்குறேன், யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சொல்லிவிடுங்க, லிஸ்ட் போட்டு முருகா நீங்கள் எடுத்துக்கோங்க, பில்லு என்னுடைய டேபிளுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அங்கேருந்து கிளம்புறாங்க. திவ்யா இருந்துட்டு நிலா கிட்ட, என்ன ராகவ் இப்பெல்லாம் உங்க மேலே அதிகமாக கேர் எடுத்துக்கிறார் போல இருக்கு, நேற்று 2 பேரும் வெளியே போயிட்டு வந்தீங்க, இங்கே பாரு நான் ஒரு வேலையை போனேன், அவரு ஒரு வேலையை போனார், அவ்வளோதான், மற்றபடி நீயே இல்லாததான் போட்டு கணக்கு போடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்லிட்டு வா போய் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் இருந்துட்டு நிலாவை கூட்டிகிட்டு நாளைக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு வேறு போகணும், அதனால் வண்டியை ஓட்ட கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸில் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையும் சோழன் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கோட்டு மேலே தான் நீங்கள் ஓட்டணும், தயவு செஞ்சு காலை மட்டும் கீழே விட்டுறாதீங்க, பிரேக்கும் அடிக்கடிக்க பிடிச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிடுறாங்க. நிலா இருந்துட்டு ரொம்பவே பயந்து போகிறாங்க. இந்த இடத்துல தான் ஆர்டிஓ ஆஃபீஸர் இருப்பாங்க, இங்கெல்லாம் வந்திருக்கிறவங்க எல்லாருமே இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நீங்கள் ஓட்டி காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிலா ஆர்டிஓ ஆஃபீஸ் அங்கறாங்கன்னு சொன்ன உடனே அவங்க ரொம்பவே பயந்து போகிறாங்க. சோழன் ஒன்று சொல்லவும் நிலா ஒன்றா செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், இல்லைங்க எனக்கு ரொம்ப பயந்து போயிட்டேன், ஏன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ்காரங்க இங்கே நிற்பாங்க, வந்திருக்கிறவங்கள இங்கே நிற்பாங்கன்னு வேறு சொல்லிட்டீங்க, அவங்கள நம்மள ஒரு மாதிரியாக பார்ப்பாங்கள்ல, அதனால தாங்க நான் பயந்து போயிட்டேன். என்னங்க இப்போ அவங்க பார்த்தா என்ன பிரச்சனை, ஒன்றும் ஆகாதுங்க, வண்டியை ஓட்டுங்க, வண்டியை நீங்கள் சரியாக ஓட்டால் மட்டும்தான் உங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கும், அதுக்கப்புறமா தானே நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிடுறாங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, ஒரு 5 நிமிஷம் தாங்க அங்கே ஓட்டுற மாதிரி இருக்கும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, ஒரு 8 போட சொல்லுவாங்க, இன்னொன்று நேராக போயிட்டு வர சொல்லுவாங்க, அவ்வளோதாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் ஓகே ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் நல்ல லைசன்ஸ் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிடுறாங்க. நிலாவும் பயந்துக்கிட்டே வண்டியை ஓட்டுறாங்க. எங்க தயவு செஞ்சு காலை கீழே வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்து சோழன் ரொம்ப வெயிட் ஹெட் ஆயிடுறாங்க.
சோழன் கிட்ட நம்ம நிலா வந்து பேசின எல்லா வார்த்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. நீங்களாம் ஒரு ஆள், உங்களை நான் லவ்வும் வேற பண்ணணும், ஆதார் கார்டு கையில் வச்சுக்கிட்டு என்னை ஏமாத்துறீங்கல்ல நீங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னது. அதுக்காக அதுக்கு அடுத்து தான் மனோகர் கிட்ட அடி வாங்கினது, சோழனை கடத்தி கொண்டு போய் வச்சு அவங்க மேலே திருட்டு பழி போட்டு கொல்ல பார்த்தது, போலீஸ் ஸ்டேஷனில் அடித்தது, தாலி கட்டினதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நிலா இருந்துட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க, பயப்படாதீங்க, ஒரு 5 நிமிஷம் தாங்க, நீங்கள் நல்லதா ஓட்டுறீங்க, ஒரு 2 3 தடவை இப்போ ஓட்டுனீங்கன்னா எல்லாமே சரியாக போயிடுங்க. சரி, முதல்ல நீங்கள் தண்ணி குடிங்க அப்படியே சொல்லிட்டு தண்ணியை எடுத்து கொடுக்குறாங்க. நிலாவும் நீங்களும் குடிங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஆனால் சோழன் வந்து குடிக்காம வண்டியிலே வச்சிடுறாரு. சரி, நீங்கள் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நிலாவும் சோழனும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. நிலா பேசின வார்த்தை, சோழன் சொன்னது, இப்படி எல்லாத்தையும் அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்ததா இன்னும் ஒரு 2 டைம் ஓட்டுங்க, நீங்கள் நல்லா தாங்க ஓட்டுறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு லைசன்ஸ் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து மறுபடியும் பண்ண தப்பையே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து கூப்பிடுறாங்க. லைசன்ஸ் கிடைக்கணும்னா வண்டி ஓட்டி தான் ஆகணுங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு போகிறாங்க. சோழனோட ஓனரும் வந்து நிற்கிறாங்க. ஏம்மா பயப்படாதம்மா, அவங்க ஒரு 8 மட்டும் போட்டு காமிச்சேன்னா போதும், அவ்வளோதான், மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் அங்கே சில பேர் ஓடுந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. எப்படிம்மா ஓட்டுது அந்த பொண்ணு வண்டியை, நல்லா ஓட்டிட்டு இங்கே வர சொல்லுமா, தயவு செஞ்சு அந்த பொண்ணை வெளியே அனுப்புங்க, ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா நிலாவை கூப்பிடுறாங்க. நிலாவும் ஓட்டுறாங்க. ஆனால் அவங்களும் பண்ண தப்பையே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரும்மா இது, முதல்ல இந்த பொண்ணை வெளியே போக சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா இருந்துட்டு என்ன, இருங்க போக சொல்லிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் போய் அவங்க கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் போய் பேசி பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே அவங்க ஓனர் இருந்துட்டு, அவனே ஏற்கனவே செம்ம கோவத்தில் இருக்கான், இந்த மாதிரி நேரத்தில் நம்ம பேசினா அவன் காது கொடுத்து கூட கேட்க மாட்டான், விட்டுரு சோழா, இன்னொரு நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ நல்லா ஓட்டுவேன்னு தாம்மா இவன் சொன்னான், ஆனால் நீ இப்படி வண்டி ஓட்டுவோன்னு எனக்கு தெரியாமல் போச்சு, தெரிஞ்சிருந்த இன்னும் கொஞ்ச நாள் நல்லா ஓட்ட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா உன்னை கூட்டிகிட்டு வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா நான் நல்லா தாங்க வண்டி ஓட்டுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம நிலா வந்து சொல்லிடுறாங்க. இவங்களெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப பயந்து போயிட்டேங்க, அதனால தாங்க நான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிடுறாங்க. சோழன் இருந்துட்டு, நீங்கள் ஒரு நிமிஷம் இங்கேயே நில்லுங்க, நான் இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்காக போயிட்டு ஆர்டிஓ கிட்ட பேசுகிறாங்க. அவங்க நல்லா தான் சார் வண்டி ஓட்டுவாங்க, நீங்கள் இருக்கிற பயத்தினால அவங்க அப்படி வண்டி ஓட்டிட்டாங்க, இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க, முதல்ல வெளியே போயா, ஒழுங்காக வண்டியை ஓட்ட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா இங்கே கூட்டிகிட்டு வாயா, போயா விதில்லை அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. ஆனால் சோழன் இருந்துட்டு அது எதையுமே பெருசாக எடுத்துக்காம, சார் சார் இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க சார், அவங்க நல்லாவே வண்டி ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நிலா இருந்துட்டு சோழன் கெஞ்சறதெல்லாம் பார்த்த உடனே சோழன் கிட்ட போய் பேசுகிறாங்க. நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க, முதல்ல நீங்கள் அங்கே கிளம்புங்க, அதுக்கப்புறமா நான் அவர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களை வர சொல்கிறேன், இன்னும் ஒரே ஒரு வாட்டி மட்டும் நீங்கள் வண்டியை ஓட்ட நல்லா கற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம லைசன்ஸ் வாங்கிடலாங்க, அப்போ தாங்க நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிடுறாங்க. மறுபடியும் போயிட்டு நிலாவுக்காக ஆர்டிஓ கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததான் சோழன் கெஞ்சறதை பார்க்க முடியாமல் அவரையும் வந்து சரிப்பா போய் லாஸ்ட்டாக வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவர் ஒத்துக்கிட்டாருங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இல்லைங்க, நம்ம 100 நாளைக்கு பார்த்துக்கலாம், இவங்களெல்லாம் பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னாலலாம் வண்டி ஓட்ட முடியாதுங்க, வாங்க போயிடலாம் அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்கிறாங்க. சோழன் வந்து பொறுமையை எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஆனால் நிலா வந்து கேட்கவே மாட்டேன்றாங்க, பண்ண தப்பே பண்ணிகிட்டு இருக்காங்க. சோழன் இருந்துட்டு இப்படியெல்லாம் பேசினா இவங்க வழிக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஏங்க ஒரு நல்ல வாய்க்கிளியை மட்டும் நல்லா பேச தெரியுது, ஆனால் ஒரு வண்டியை கூட உங்களால் ஓட்ட தெரியுது இல்லையாங்க, ஃப்ளைட்டு ஓட்டுற மாதிரி அவ்வளோ வாய் பேசுவீங்கல்ல, ஏன் அட்லீஸ்ட் இந்த 2 வீலரை உங்களால் ஓட்டி காட்ட முடியாது, என்னங்க நீங்கள் இதில் வேறு இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஃபாரினுக்கு போகணும், பெரிய நிறைய சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், கார் மேலே கால் போட்டு உட்காரணும், காஃபி குடிக்கணும், அடடா எவ்வளோ பேச்சு பேசுனீங்க, இதுதான் நீங்கள் வண்டி ஓட்டுற லட்சணமா, ஒரு வண்டியை கூட உங்களால் ஒழுங்காக ஓட்ட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.